ஒன்னு செல்ல கொஞ்சம் வரேண்டி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ்லாம் பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் வீடியோ இமேஜஸ்லாம் உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைமில் என்ன ஃபஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் எந்த வேல்யூஸுமே வந்து சேஞ்ச் பண்ணாமல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விக்னட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் 100ல் வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டபுள் டிக் அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோட்டோலையுமே வந்து அவுட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடோ வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஷேடோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டெம்ப்ளேட் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் ஃபர்ஸ்ட்லேயே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா HIன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ ஸோ அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அகைன் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ஒயிட் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோட ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த எஃபெக்ட் வந்து எங்கே கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ கரெக்டாக இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எந்த இடத்துல ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் ஆகுதோ ஸோ நீங்கள் அந்த இடத்த வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணி டைம்லைனில் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இந்த எஃபெக்ட் எங்கே கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே கரெக்டாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இதே போலவே ஓவராலாக கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஃபோட்டோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ ஓவராலாக இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவுமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணாலும்
ஆட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா பண்ணாமல் கூட விட்டுடலாம். ஸோ இப்போ ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டிசால்வ்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த டூரேஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் அடுத்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அகைன் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக டூரேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதே போலவே ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக கரெக்டாக எல்லா ஃபோட்டோக்கும் இடையில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ சிம்பிள் இருக்கும், அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் வந்து சாங்கை மட்டுமே ஆட் பண்ணி இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த சாங் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சாங்கை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த வந்து லிரிக்ஸ் வீடியோவாக கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் லிரிக்ஸ் வீடியோவை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லிரிக்ஸ் பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் டைம் லைனை ஃபர்ஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சிடறேன். வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு கரெக்டாக லிரிக்ஸ் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க லைட்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்த எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த டெம்ப்ளேட் வீடியோவை கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு இடையில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த லிரிக்ஸ் வீடியோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். இப்போ அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த இடத்த இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்து இப்போ இந்த வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன், அந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த டெம்ப்ளேட் வீடியோவை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ டைம்லைனை ஃபர்ஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோன்ற ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த 3 செகண்ட்ஸ் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ கலரில் ஏரோ மார்க் இருக்கும், அந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் வந்து டைம் லைனை கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. அந்த டெம்ப்ளேட் வீடியோ அண்ட் ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே கரெக்டாக வந்து சென்டரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் டு ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இப்போ நீங்கள் அந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து அந்த டெம்ப்ளேட் வீடியோக்கு மேலே இருக்கக்கூடிய வீடியோவை டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆடியோவில் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் வீடியோவுமே இந்த இடத்த வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் அந்த லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரியான மெத்தடில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நான் வெறுமனே சாங்கை மட்டுமே வச்சு ஆட் பண்ண போகிறேன்னா நீங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக டெம்ப்ளேட் வீடியோ எல்லாத்தையுமே ஃபோட்டோ எல்லாத்தையுமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சாங் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஓவராலாக சிம்பிள் அண்ட் சூப்பராக இந்த வீடியோவை முடிச்சாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணி